கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறது வழக்கமாக இருக்கிற ஒன்று. நமக்கு பிடிச்சவங்க மேலே நம்ம அன்பாக இருக்கிறோன்றத இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம சொல்ல விரும்புகிறோம். அன்பு, இந்த சொல் ரொம்பவே ஆழமானது. ஏன்னா அன்பு தேவனால் உண்டானது, எல்லோருக்கிட்டேயும் இருக்க வேண்டியது. அன்பு தேவ சாயலாக இருக்குது. அது நமக்குள்ள நிலையான குணாதிசயமாக இருக்கணும். ஆனால் அன்பு கூறுறவங்க நாள்னு ஒரு நாளை நியமித்து அந்த நாளை ரொம்ப பெருசாக நினைக்கிற அளவுக்கு அன்புன்றது இன்றைக்கி அர்த்தம் இல்லாததாக போயிடுச்சு. எதிர்பார்ப்பு கலந்த அன்பை தான் இந்த உலகத்தில் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒன்று அடைய அன்பாக இருக்கிறது போல் நடிக்கிறவங்க ஏராளம் பேர். தங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறினதுக்கப்புறம் இல்லை அது கிடைக்காம போனதுக்கப்புறம் சுயரூபத்தை வெளிப்படுத்துவாங்க. இன்றைக்கி அன்பில் ஆரம்பித்து கசப்பில் வெறுப்பில் முடியக்கூடிய உறவை தான் அதிகமாக உலகத்தில் நாம் பார்க்குறோம். ஆனால் தான் வச்ச அன்புக்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடிய அன்பு இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட இருக்குது? என்னுடைய வாழ்க்கையில் நான் ருசி பார்த்த அன்பை ஒரு உதாரணத்து மூலயமா இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திக்க நான் அவங்கள அழைக்கிறேன். 2 நண்பர்கள் இருந்தாங்க. இணைப்பிரியா நண்பர்கள். அவங்க ஓவியம் வரைகிறதுல 2 பேருக்குமே ஆர்வம் அதிகம். ஆனால் 7 நண்பர்கள். அவங்க தினமும் கூலி வேலை செஞ்சு தங்களுடைய நாட்களை கழித்து வந்தாங்க. ஓவியத்தின் மேலே இருந்த ஆர்வத்தினால ஒரு ஓவிய கல்லூரியில் போய் விசாரித்தாங்க. ஃபீஸ் அதிகம், 3 வருஷம் படிப்பு, ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கணும். 2 நண்பர்கள் கண்ணிலையும் கண்ணீர் வந்துச்சு. நம்ம கல்லூரி கனவு இப்படி தகர்ந்து போச்சேன்னு சொல்லி அழுதபடி நின்னாங்க. திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒருத்தர் படிக்க இன்னொருத்தர் போய் வேலை செய்யலாம். அடுத்த 3 வருஷம் இன்னொருத்தர் போய் வேலை செஞ்சு இன்னொருத்தரை படிக்க வைக்கணும். அதுதான் அந்த யோசனை. 2 நண்பர்களுமே நீ படிக்க போ, நான் போய் வேலை செய்கிறேன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணாங்க. இறுதியாக இளைய நண்பர் போய் படிக்க போனார். மூத்த நண்பர் வேலைக்கு போய் படிக்கக்கூடிய நண்பருக்கு பணம் அனுப்புனார். 3 வருஷம் கடந்து போயிடுச்சு. ஓவிய கல்லூரியில் படித்த இளைய நண்பன் அந்த கல்லூரியிலேயே முதல் மாணவனாக வெற்றி பெற்றான். தன்னை படிக்க வச்ச நண்பனை பார்க்குறதுக்கு ஓடி வந்தான். இனி என் நண்பனுக்காக நான் வேலை செய்வேன், என் நண்பன் படித்து என்னை போல் ஒரு சிறந்த ஓவியனாக வருவான்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஓடி வந்தான். தனக்காக உழைச்ச நண்பனை பார்த்தான். ஐயோ, அவன் தலையில் இடி விழுந்தது போல் ஆணுச்சு. அந்த மூத்த நண்பன் உடல் மெலிஞ்சு போயிருந்தான். இரவு பகல்னு அதிக நேரம் உழைச்சதுனால அவன் கைகளில் நரம்புகள் புடைச்சி வெளியே வந்து இருந்துச்சு. அவனுடைய கை நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு. உடல் சுருங்கி அடையாளம் தெரியாதவனாக இருந்தான். மூத்த நண்பனை பார்த்த இளைய நண்பன் கண்களில் கண்ணீர் வந்துச்சு. ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அழுதான். நண்பா, என் ஆசை நிறைவேறத்துக்கு நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டியா? என் மேலே உனக்கு எவ்வளவு அன்பு! உன்னை படிக்க வச்சு ஒரு ஓவியனாக பார்க்கணுன்னு நினச்சி ஓடி வந்தேன். ஆனால் நீ இப்படி ஆயிட்டியேன்னு சொல்லி அழுதான். உன்னால் இனிமேல் ஓவிய கல்லூரியில் பயில முடியாதே, ஒரு கோடு கூட நேராக போட முடியாதே. ஐயோ, எனக்காக இவ்வளவு தியாகமா? என் ஆசை நிறைவேறத்துக்கு நீ உன்னுடைய ஆசையை உன் மனசுக்குள்ளே புதைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதான். மூத்த நண்பன் இப்போ பேசினான். என் ஆசை நிறைவேறலனா என்ன? இன்றைக்கி என்னுடைய நண்பன் ஒரு மிகப்பெரிய ஓவியன். இந்த பெருமை எனக்கு போதும். எனக்கு வேலை செஞ்சு பழகிடுச்சு. நீ இன்னும் ஓவியங்கள் வரைஞ்சி பெரிய ஓவியனாகு. நான் உழைக்கிறேன், நாம் நல்லா சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். மூத்த நண்பன் பேசியதை கேட்ட இளைய நண்பன் அழுதபடி, நண்பா, உன் கையை நீட்டு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பனுடைய கைகளை பிடிச்சு வணங்குறது போல் வச்சான். அதை அப்படியே ஒரு ஓவியமாக வரைஞ்சான். கல்லூரி முடித்து வெளியே வந்த அந்த இளைய நண்பன் வரைஞ்ச முதல் ஓவியம் தனக்காக உழைச்ச மூத்த நண்பனுடைய வணங்கிய கைகள் தான். இந்த மூத்த நண்பனுடைய தியாகத்தை பார்த்து வியந்த அப்போதைய கிறிஸ்தவ மத தலைவர்கள், இந்த நண்பர்களுடைய தியாகம் இதோடு நின்றுடக்கூடாது, இந்த தியாகம் உலகம் முழுதும் பிரபலமாகணும்னு நினச்சி இந்த ஓவிய கரத்துக்கு ப்ரேயர் ஹேண்ட்ஸ் அப்படின்ட்டு பெயரிட்டாங்க. இன்றைக்கி உலகம் எங்கும் உள்ள பெரும்பான்மையான கிறிஸ்தவ இல்லங்களில் இந்த ஓவியத்தை நம்ம பார்க்கலாம். இது ஜெபக்கரங்களாகவே இன்றைக்கும் விளங்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கி இப்படி அன்பு கூறுறவங்க இருக்கிறாங்களான்னு தேடுற அளவு அன்பு எல்லார்கிட்டேயும் தணிஞ்சு போயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, எல்லாரும் தன்னுடைய சுயத்துக்காக மட்டும் வாழ்கிறவங்களாகிட்டது தான் காரணம்.
கடைசி காலத்தில் அன்பு தணிஞ்சு போகும்னு வேதம் நமக்கு எச்சரிப்பாக கூறியதை நம்ம நிதானிக்கவே இல்லை. இன்றைக்கி பாவம் அதிகரித்ததுனால தான் அன்பு தணிஞ்சு போயிடுச்சு. பாவம் இல்லாத அன்பு எல்லாருக்குமே தேவையாக இருக்குது. ஆனால் அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்க தான் யாரும் இங்கே இல்லைன்றது கசப்பான உண்மை. அன்பை பயன்படுத்தி எதையும் அடைய நினைக்கிறவங்க யாரும் உண்மையான அன்பை அறியறதே இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோமே. ஆமாங்க, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம்னு நமக்கு வேதம் போதிக்கிறத நாம் நிதானிப்போம். அன்பு தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த குணாதிசயம். அதை பழுதில்லாமல் பரிசளிப்போம். பகட்டாக பயன்படுத்தாமல் பரிசுத்தமாக பகிர்ந்தளிப்போம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைன்னு யோவான் 15:13 ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம கவனிப்போம். இந்த உலகத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ள அன்பாக இருக்காமல் எதையாவது கொடுத்து நம்மளுடைய அன்பான குணத்தை நம்ம வெளிப்படுத்துவோம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.